ரொம்ப டேஸ்ட்டான புதினா ரைஸ் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக, பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே நான் வந்து எப்பவுமே சால்ட்டை வந்து ஆட் பண்ணிடுவேன். உப்பு ஆட் பண்ணதான் அது சீக்கிரமாக வந்து வதங்குற மாதிரி நான் நினச்சிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அண்டு மின்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சின்ன ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மின்ட் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை கொடுத்துட்டு ரைஸுமே அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அண்ட் நல்லா சுடுதண்ணி வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகுன்றதுனால இது நான் யோகாவில் இந்த ரெசிபி நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கே வந்து வெங்காயம் போட மாட்டாங்க, பூண்டு போட. ஸோ வந்து உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணி நம்மளை வந்து குக் பண்ண போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 பார்ட் மீல் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பட் நான் இன்னைக்கு வந்து கோபி மஞ்சூரியன் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுருந்தோம். இதுக்கு வந்து வெங்காய ரைத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 1க்கு 2 1:2 அந்த மெத்தடில் வாட்டர் வந்து ஆட் பண்ணோம். அவள் தான். பாய்.